கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல் இந்த காலை 10 மணி ஆராதனையில் கலாத்திய நிருபத்தில் பவுலினுடைய வெளிப்பாடு என்கிற தலைப்பில் தியானிக்கிறோம். கலாத்திய நிருபத்தில் பவுலின் வெளிப்பாடு. பவுலுடைய வெளிப்பாடு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறதா? என்ன மாதிரி வெளிப்பாடை பெற்றுக்கொண்டார்? கடவுளை பற்றிய வெளிப்பாடு என்ன அவர் கிடைச்சது? இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர் புரிந்து வைத்திருந்தார்? அந்த திருச்சபை எப்படி புரிந்து வைத்திருந்தார்? திருச்சபை மக்களுடைய நிலைமை என்ன, அதை எப்படி புரிந்து வைத்திருந்தார்? அந்த வெளிப்பாடு என்ன? எப்பொழுதுமே நமக்கெல்லாம் ஒரு வெளிப்பாடு இல்லைனாக்க வாழ்க்கையில் வெற்றியாக வாழ முடியாது. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இஃப் தே டோன்ட் நோ வாட் காட் ஹஸ் a great plan about their life, they will be perished. அவங்க வாழ்க்கை குறித்து கடவுள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அவங்க அறியலைன்னா அவங்க அழிந்து போயிடுவாங்கன்னு வசனம் சொல்லுது. தரிசனம் உள்ளவர்களாய் நடக்கணும், திட்டத்தோடு இருக்கணும், தரிசனத்தோடு வாழணும், வெளிப்பாட்டோடு கூட வாழணும். கடவுளுடைய திட்டத்தை குறித்த, உங்கள் எதிர்காலத்தை குறித்த வேதவசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்கள் எதிர்காலத்தை குறித்து என்பதையெல்லாம் தெளிவாய் அறிந்து நீங்கள் செயல்படுவீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைய முடியும். எனவே அந்த வெளிப்பாடை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வது? ஒன்று, வேதத்தை படிக்கணும். ஆவியானவர் துணை கொண்டு வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிக்கும் பொழுது வேதத்தில் மறைந்து கிடக்கக்கூடிய வெளிப்பாட்டெல்லாம் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லது ஏற்கனவே பிரசங்கியார்களாக இருந்தவர்கள், ஊழியக்காரர்களாக இருந்த பவுல் போன்ற அப்போஸ்தலருடைய அந்த நிருபங்கள், அவர்கள் எழுதின கடிதங்கள், அவர்கள் எழுதின புஸ்தகங்களை வாசிக்கும் பொழுது அவங்க பெற்றுக்கொண்ட வெளிப்பாடை அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த வெளிப்பாடை நாமும் கூட என்ன செய்யலாம்? படித்து நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அதை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையை, வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். எனவே இந்த ரெண்டையும் நம்ம பார்க்கணும். வேதத்தையும் படித்து கற்றுக்கொள்ளலாம், அல்லது ஏற்கனவே அப்போஸ்தலர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ஆலோசனைகளை, வெளிப்பாடுகளை அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சாதிக்கலாம். முதலாவது, பவுல் இந்த கலாத்திய நிருபத்துக்கு எழுதுகிற காரியத்தை மாத்திரம் நம்ம எடுத்து தியானிக்கிறோம். எத்தனை நிருபத்தை எழுதியிருக்கிறாரு? அது அந்த கலாத்திய நிருபத்தை நான் ஏன் தெரிவு செய்தேன் அப்படின்னா, இந்த கலாத்திய நிருபத்தில் பவுல் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். என்ன ஆதங்கம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலாத்திய நிருபத்தில் 3வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால், கலாத்திய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீங்கன்னு சொன்னால், அதில் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கலாத்திய நிருபம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பவுல் அந்த ஜனங்களை பார்த்து கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அவர்களை கடிந்து கொள்கிறார். எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க, படிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை யாராவது இப்படி ஒரு வார்த்தையை, கடுமையான வார்த்தையை பயன்படுத்தினா எத்தனை பேர் அதை தாங்கிக் கொள்வீங்க? எத்தனை பேர் அதை சரின்னு சொல்லுவீங்க? இன்னும் சொல்ல போனால் பவுல் புத்தி இல்லாதவர்களே என்று சொல்லி திட்டலை, வாயினால் திட்டலை, எழுத்துகளினால் எழுதி அந்த கடிதத்தை ஜனங்களுக்கு அனுப்புகிறார். நீங்கள்லாம் கடிதம் எழுதி தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் உங்களில் அநேகர் 70s 80s 90s பிறந்தவங்களா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் 80s பிறந்தவங்க இருக்கீங்க? 80களில் 81 82 84 89 அது வரைக்கும் பிறந்தவங்க மாத்திரம் கை தூக்கும் பார்ப்போம். 89 வரைக்கும் பிறந்தவர்கள் நல்லா தூக்குங்களேன். வயது தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, அதனால் பயப்படமா தூக்கலாம். நல்லா தூக்கும் பார்ப்போம். 80க்கு முன்னாடி நான் பிறந்தேன், 90க்கு முன்னாடி பிறந்தவங்க போல மாற்ற கை தூக்கும் பார்ப்போம். 90க்கு முன்னாடி பிறந்தேன். சரி, 90க்கு அப்புறம் பிறந்தவங்கள கை தூக்குங்க. 91வது வருஷத்தில் பிறந்தேன் நான். நீங்கள் எந்த வருஷம் சிஸ்டர் பிறந்தீங்க? 97 கடிதம் எழுதுகிற பழக்கம் இருந்துச்சா இல்லையோ? எழுதிருக்கீங்க இல்லையா? ரைட். பொங்கல் வந்துட்டா உடனே கடிதம் எழுதுவோம். தீபாவளி வந்துட்டா தீபாவளி வாழ்த்துக்கள் மடல், அப்போலாம் அதை விற்கிறதே ஒரு பெரிய கடை இருக்கும். அந்த கடையில் போயிட்டு அந்த வாங்கிட்டு வந்து அது பல ரூபா இருக்கும். 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா வாங்கிட்டு வந்து அதில் பின்னாடி எழுதுவோம், வாழ்த்துக்கள் எழுதுவோம். தீபாவளி வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படி எழுதுவீங்க. கடிதம் எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு. கடிதம் எழுதும்பொழுது என்ன எப்படி எழுதுவீங்க? எல்லாருமே அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த இன்னாருக்கு இன்னார் எழுதுகிறதாவது. அப்படி எழுதும்பொழுது சின்ன இடமா இருக்கும் பாருங்கள், இவ்வளோ தான் இருக்கும். இதுக்குள்ளே எழுதி முடிக்கணும். சொல்ல வேண்டிய கருத்தை பூரா, சொல்ல வேண்டிய விஷயத்தை பூரா இதுக்குள்ளே எழுதி முடிக்கணும். நான் கேட்குறேன், இதை போல வார்த்தையெல்லாம் நீங்கள் போடுவீங்களா? புத்தி இல்லாத கலாத்தியர்னு போடுவீங்களா?
அப்படி போட வேண்டிய தேவை இருக்குமானால் அதுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருந்தால் மாத்திரமே அந்த வார்த்தையெல்லாம் போடுவோம். புத்தி இல்லை உனக்கு, பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும்னு உனக்கு என்ன இல்லை, புத்தி இல்லை, இப்படி வள அப்படின்னு ஒரு கணவன் வந்து கேரளாவில் இருக்காருன்னு வச்சுக்கிங்க. இங்கே இருக்கிற ஒரு மனைவிக்கு எழுதுறாரு கடிதம், பிள்ளைய புத்தியை வள, புத்தி இல்லாமல் விடாத அப்படின்னு எழுதுறாருன்னா மனைவி மேலே அவ்வளோ கோபம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோ கோபம் இருந்தால் தான் அந்த வார்த்தையை கடிதத்தில் எழுதுவாங்க, இல்லைன்னா கடிதத்தில் மேக்ஸிமம் எழுத மாட்டாங்க. எழுதி எத்தனை வார்த்தை அழிச்சிருக்கீங்க நீங்கள்? சரி, இந்த வார்த்தை போட்டால் அவன் கோச்சிக்குவார், இந்த வார்த்தையை போட வேண்டாம், வேறு வார்த்தையை போடலான்னு எத்தனை பேர் யோசிச்சிருப்போம். பவுல் வந்து இந்த வார்த்தையை தைரியமாக அந்த ஜனங்களுக்கு எழுதுறாரு. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை சொல்றாருன்னா அவர் உள்ளத்தில் ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். திட்டணும்னு திட்டல, ஆதங்கம் இருக்குது. என்ன ஆதங்கம் தான் இருந்துச்சு பவுலுக்குள்ள? என்ன நடந்துச்சு? எந்த அவர் போதிச்சார்? எந்த சத்தியத்தை அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க? சத்தியம்னா என்ன? எந்த சத்தியத்தை அவங்க பின்பற்றாதனால பவுலுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆதங்கம் வருது? அப்ப அவங்கள மயக்கினது யாரு? யார் மயக்கிட்டாங்க? இப்படிப்பட்ட பல கேள்விக்கெல்லாம் நம்ம வந்து விடை தேடினாதான் பவுலுடைய புரிதலை புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஜனங்கள்ட்ட என்ன குறை இருந்துச்சு, ஜனங்க என்னவா மாறினாங்க, ஏன் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தையை பவுல் சொல்லி பிரசங்கிக்க வேண்டிய தேவை இருந்துச்சா? அப்படின்னா தேவை இருந்ததுனால தான் பவுல் எழுதியிருக்கிறார். பவுல் வந்து ஒரு அறிவில்லாத மனுஷன் கிடையாது, தெளிவில்லாத மனுஷன் கிடையாது. பல திருச்சபைகளை ஸ்தாபித்தவர், அப்போஸ்தலர், தேவனுடைய மறைபொருளை எல்லாம் கூட வெளிப்பாடுகளை எடுத்து எழுதின மனுஷன். இன்னைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்னு சொன்னா அறிவில்லாமல் பயன்படுத்தவில்லை, தெளிவில்லாமல் பயன்படுத்தவில்லை, தெளிவோடு தான் அந்த சபையார் இந்த வார்த்தையை கேட்கணும்னு நினைச்சு தான் இந்த கடிதத்தை எழுதி அனுப்புறாரு. புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்றார். புத்தி இல்லாத கலாத்தியரே, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாய் உங்களை மயக்கினவன் யார்? அப்ப சபையை குறித்து ஒரு கேள்விப்படுறாரு. சபையை சில பேர் ஏமாத்திட்டாங்க, நம்ம சொல்லி கொடுத்த சத்தியத்தை பூரா மாத்திட்டாங்க, ஜனங்களை குழப்பிட்டாங்க, ஜனங்க இப்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. இந்த விஷயம் பவுலுக்கு தெரியும் பொழுது இப்ப என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த ஜனங்களை மறுபடியும் சத்தியத்துக்கு கொண்டு வர வேண்டுமே, இந்த ஜனங்கள்லாம் குழம்பி போயிட்டாங்களே, தெளிவில்லாமல் போயிட்டாங்களே, தவறான வழியில் போயிட்டாங்களே, தப்பான சத்தியம் அவர்களுக்கு போதிச்சிட்டாங்களே என்ற ஒரு ஆதங்கம் அவருக்குள்ள இருக்குது. அநேக நேரத்திலலாம் ஊழியக்காரங்க சபையில் உள்ள ஜனங்களை திட்டுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபத்துக்காக திட்டல, ஜனங்க மேலே உள்ள அக்கறை. ஆமேன்னு சொல்லலாமா? ஜனங்க மேலே உள்ள அக்கறை, வேற எந்த காரணமும் கிடையாது. உங்கள் மேலே உள்ள அக்கறையினால தான் சில சமயத்தில் ஊழியக்காரங்க கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இப்படிலாம் திட்டுற நபர் இல்லைன்னா கூட நீங்களாம் சும்மா இருக்க மாட்டீங்க. ஸ்கூலில் என்னைக்கு அடிக்கிற பழக்கம் குறைஞ்சதோ அன்னைக்கே மாணவர்கள் தடிக்கட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு மாணவர்கள்லாம் சரி கிடையாது, அரசாங்க ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் சரி கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, ஏன் சரி கிடையாது? ஒரு மாணவனை திருத்துவதற்கு ஒரு வாத்தியார் ஒரு முயற்சி எடுத்தால் தான் உடனே கேஸ் போட்டுடுறீங்களே, அப்புறம் எப்படி திருத்துறது? அந்த நாட்களில் கடுமையாய் மாணவர்களுக்கு அடித்து சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்கு படித்த பியூசி மாணவர்களை இன்னைக்கு படித்த எம்ஏ படித்த மாணவர்களோட சூப்பராக இருந்தாங்க. இன்னைக்கு எம்ஏ படித்தவர்களுக்கு இருக்கிறவர்களுக்கு என்ன தெரியல, ஆங்கில அறிவும் இல்லை, தமிழ் அறிவும் இல்லை. தமிழும் பேச தெரியல, ஆங்கிலத்தையும் பேச தெரியல. ஆங்கிலமும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க, தமிழும் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. படிப்பு மட்டும் என்ன படிச்சிருக்கிறாங்க? எம்ஏ பிஎட். ஆனால் அன்னைக்கு படித்த பியூசி மாணவனை பிடிச்சி கேட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க இங்கிலீஷு, அவ்வளோ சூப்பராக பேசுவாங்க தமிழ், தெளிவாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் அன்னைக்கு படித்து சொல்லி கொடுத்த பாடம் அப்படி இருந்துச்சு. பவுல் எப்படிப்பட்ட பிரசங்கியாருன்னு கேட்டால், அவர் கோபம் வருதுன்னா காணிக்க தரலன்னு கோபம் வரல. என்ன எதை குறித்து கோபம் இல்லை? காணிக்க தரலன்னு கோபம் இல்லை. பவுலுக்கு என்ன கோபம்? சபையில் ஜனங்க சத்தியத்தை விட்டு வேற ஒரு விஷயத்துக்கு திசை திருப்பப்பட்டார்கள். இப்போ யார் மேலே பவுல் கோவப்படணும்? திசை திருப்பினவங்க மேலே கோவப்படணுமா, திசை திருப்பப்பட்ட ஜனங்க மேலே கோவப்படணுமா என்றால் பவுலுக்கு யார் மேலே கோபம் வருதுன்னா, திசை திருப்பினவங்க மேலே விட திசை திருப்பப்பட்ட ஜனங்க மேலே கோபம் வருது. ஏன்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தேன், எப்படியெல்லாம் வசனத்தை போதித்தேன், இந்த அளவுக்கு சொல்லி கொடுத்து சத்தியத்தை சொல்லி கொடுத்த பிறகும் நீங்கள் இந்த சத்தியத்தை விட்டு நேற்று வந்தவர்கள் போதித்த போதனைக்கு செவிசாய்த்து மயங்கி போயிட்டீங்களே, உங்களுக்கு புத்தி எங்கே போச்சு? நேற்று கற்றுக்கொண்ட பாடம் எல்லாம் மறந்து போனதா? சத்தியம் எல்லாம் மறந்து போனதா? இந்த வசனம் எல்லாம் மறந்து போனதா? இன்னைக்கு இப்படி போயிட்டீங்களே என்ற ஒரு ஆதங்கத்தில் பவுல் என்ன செய்றாரு? புத்தி இல்லாத கலாத்தியரேங்கிறாரு. சரி, இது மட்டும்தான் பவுலுடைய ஆதங்கமா?
அப்படின்னா இது மட்டும் ஆதங்கம் இல்லை, இன்னொரு ஆதங்கம் இருக்குது. அது என்ன ஆதங்கம்னு கேட்டால் 2வது அதிகாரத்தில், கலாத்திய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை படிக்கிறோம். 14ஆம் வசனத்தில் படிங்க. இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு ஏற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக பேதுருவை நோக்கி நான் சொன்னது என்னவென்றால், நல்ல கவனிங்க, என்ன அப்படின்னா பவுலுடைய ஆதங்கம் என்னன்னு புரிஞ்சா உங்களுக்கு எல்லாருக்குமே? பவுலுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா, முதல்ல ஜனங்கள் நேற்று வந்தவர்கள் சொல்லிக் கொடுத்த சத்தியத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை பின்பற்றி போனார்கள். முதலாவது அவருடைய ஆதங்கம். 2வது ஆதங்கம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் கூட எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிரசங்கிக்கிறது ஒன்றாய் இருக்கிறது, செய்கை வேறு ஒன்றாய் இருக்கிறது. They are not walking according to the message, according to the gospel, what they are preaching. அவர்கள் எந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்களோ அதற்கேற்ற நடத்தை இல்லை. நல்ல கவனிங்க. அப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சரி அந்த சுவிசேஷம் தாங்க என்னங்க, அந்த சத்தியம் தான் என்ன? சத்தியத்தை விட்டு போயிட்டாங்கன்றீங்க, சத்தியத்தை விட்டு போனதுனால பவுலுக்கு பயங்கர கோபம் வருதுன்றீங்க. அப்போ என்னதான் சத்தியத்தை அவர் சொல்லி கொடுத்தாரு? ஜனங்க எந்த சத்தியத்தை தான் போயிட்டாங்க. இது விளங்கிடுச்சுன்னா போதுமானது, நீங்கள் தெளிவடைஞ்சிடலாம். ஆமேன். உங்களை யாரும் குழப்ப முடியாது. அதுக்கப்புறம் இது விளங்குச்சுன்னா உங்களை யாரும் குழப்ப முடியாது. ஏன் அந்த புத்தகம் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, அன்னைக்கே குழப்ப ஆட்கள் அநேகர் இருந்தாங்க. இன்னைக்கு சொல்ல வேணாம். அன்னைக்கு தடுக்கி விழுந்தால் பாஸ்ட் மாறுங்க, தடுக்கி விழுந்தால் பிரசங்கங்கள். யூடியூப்பை திறந்தா நிறைய செய்தி. நிறைய பேர் நினைக்கிறாங்க எழுத்ததெல்லாம் பாலுன்ற போல எல்லா செய்தியும் கேட்டுட்டு, நான் எல்லாருமே நல்லவங்க தான் பாஸ்ட், எல்லாரும் பாஸ்ட் தானே அப்படியே கேட்டுட்டு எத்தனையோ பேர் தங்கள் விசுவாசத்தை இழந்து விட்டார்கள். அப்படி எல்லாரும் பாஸ்ட் தான், எல்லாரும் செய்கிறது சரிதான் அப்படின்னாக்க பவுல் இங்கே ஆதங்கப்பட வேண்டிய தேவையே இல்லை. அப்போ என்னதான் செய்தாங்க அப்படின்னா, ஜனங்கள் எப்பொழுதுமே என்னுடைய வாய் பார்ப்பதை விட, என் வாயால் பேசுகிறதை கேட்பதை விட என் வாழ்க்கையை தான் ஜனங்கள் உற்று நோக்கி பார்ப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்களாம் நான் சொல்கிறத கேட்பீங்களா, நான் என் வாழ்க்கையை பார்ப்பீங்களா? பாஸ்ட்டு சொல்கிறது ஒன்றா இருக்குதுங்க, ஆனால் செய்கிறது வேறு ஒன்றா இருக்குதுங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? என்னை ஏற்றுக்குவீங்களா? யாராவது ஏற்றுக்குவீங்களா? எதை எப்பொழுது ஏற்றுக்கொள்வீங்க? நான் சொல்வதும் நான் செய்வதும் ஒன்றாக இருக்கும்பொழுது தான் ஏற்றுக்கொள்வீர்கள். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ ஒரு கூட்டம் என்ன செய்யுது? சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குன்றார் பவுல். அவங்க பிரசங்கிக்கிறார்கள், பிரசங்கமெல்லாம் சரிதான், சத்தியத்தை சொல்கிறாங்க, ஆனால் செய்கையை பார்த்தா வேறு ஒன்றா இருக்குது. அது யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருக்கிட்டேயே இப்படிப்பட்ட குறை இருந்துச்சுன்றாரு. யார்கிட்ட குறை இருந்துச்சுன்றாரு? பேதுரு யாரு? இயேசு கிறிஸ்துவினால நேரடியாய் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவோடு கூட 3.5 வருஷம் கூட இருந்தவர், இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை இந்த மாம்ச காதுகளால் கேட்டவர், இயேசு கிறிஸ்துவோடு கூட சாப்பிட்டவர், இயேசு கிறிஸ்துவோடு கூட அற்புதங்கள் நடக்கும்போது கூட இருந்து பார்த்தவர். அவர்கிட்ட என்ன இருந்துச்சான்? குறை இருந்துச்சான். அவர்கிட்டயே குறை இருந்துச்சான். பவுல் அதை கண்டுபிடிச்சி பேதுருவையே என்ன செய்ய நேரடியாகவே கண்டித்து கொள்றாரு. நீ இப்படி செய்கிறது சரியில்லை அப்படின்னு கடிந்து கொள்றாரு. காரணம், பேதுரு கூட வெளிப்பாடு இருந்தும் கூட உள்ளத்தில் பயம் இருந்துச்சு. தெரியும் அவருக்கு என்ன தெரிஞ்சது என்ன தெரியல அப்படின்னா, என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, சத்தியம்னா என்ன அப்படின்னா, சத்தியம் போதிக்கப்படுற இடத்துல நியாயப்பிரமாணம் போதிக்கப்படக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிற விஷயம் புரியுது? கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனித்து கேளுங்க. சத்தியம் வேற, நியாயப்பிரமாணம் வேற. நிறைய பேர் நினச்சிறாங்க நியாயப்பிரமாணம் தான் சத்தியம்னு இருக்காங்க. குழப்பத்தில் சத்தியமும் நியாயப்பிரமாணம் ஒன்றும் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, சத்தியம் என்பது வேறன்னு பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கிறவன் யார்? அப்போ எங்க ஜனங்க மயக்கப்பட்டாங்க? எதில் மயக்கப்பட்டாங்க அப்படின்னா, பேதுரு தான் அப்படி மயங்கிட்டாருன்றார். பேதுரு மயக்கிட்டார் ஜனங்களை. எப்படி மயக்கிட்டாரு அப்படின்னா, அவர் சொல்றாரு,
நீ யூதனாயிருக்க. பேதுருவை பார்த்து பவுல் சொல்றார், நீ யூதனாயிருக்க. நீர் யூத முறைமையாக நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க. நல்ல கவனிங்க, நீ என்னவா இருக்கிற? யூதனா இருக்கிற. ஆனா என்ன செய்யற? புறஜாதியார் முறைமைப்படி நடந்து கொண்டிருக்கிற. ஏன் நடக்கிற? சத்தியத்தை அறிந்ததுனால. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை என்று உனக்கு தெரிந்ததுனால, சத்தியம் உனக்கு விளங்கினதுனால, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதல முக்கியம். இங்க நியாயப்பிரமாணம் முக்கியம் இல்லை. நியாயப்பிரமாணம் சிலுவையில் அறையப்பட்டது, நியாயப்பிரமாணம் ஆணியடிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தினால் ஒரு மனுஷன் நீதிமானாக முடியாது, நியாயப்பிரமாண கிரியைக்காரராக யாரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்கன்னு உனக்கு விளங்கினதுனால நீ என்ன செய்யற? யூதனா பிறந்திருந்தோம் நீ எப்படி நடந்துகிட்டு இருக்கிறப்போ? புறஜாதியாருடைய முறைமைப்படி நடந்துகிட்டு இருக்கிற. அப்படி என்ன அர்த்தம்? இப்போ விருத்த சேதனத்துக்கு நீ முக்கியத்துவம் இல்லாதவனை போல நடக்கிற. அதாவது விருத்த சேதனம் உடையவர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னாக்க, செத்த வீட்டுக்கு போகக்கூடாது. ஆனால் பேதுரு செத்த வீட்டுக்கு போறாரு. மற்ற ஜனங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது, பேதுரு எல்லார் வீட்லையும் சாப்பிட்றாரு. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்க. இப்ப பவுல் என்ன செஞ்சார் தெரியுமா? நீர் யூதனாயிருந்தும் புறஜாதியார் முறைமைப்படி நடந்து கொண்டிருக்க. புறஜாதியாரை யூதர் முறைப்படி நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. நியாயம் இருக்கா? நியாயம் இல்லையா? நியாயப்பிரமாணத்தில் இருந்த நின்று இப்போ எங்கே வந்துட்ட? கிருபைக்குள்ளே வந்துட்ட, சத்தியத்துக்குள்ளே வந்துட்ட. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயுது. உண்டாயின ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாம் கவனிங்க. இந்த ரெண்டுக்கு வித்தியாசத்தை பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா விளங்கும். மனுஷன் ஆசீர்வதிக்கப்படணும்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். கை கொண்டா என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் வரும். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உபாகம புஸ்தகம் 22 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்த எல்லா நியாயப்பிரமாணத்தை நீ கை கொண்டா உனக்கு என்ன நடக்கும்ன்றாரு. நியாயப்பிரமாணத்தின்படி செய்தால் உனக்கு என்ன நடக்கும்? பைபிளை கொண்டு வந்த மாத்திரம் பைபிளோட கையை தூக்குங்க. கையை வச்சுட்டு வந்தவங்கலாம் கையை கீழே போடுங்க. பைபிளை கொண்டு வந்த மாத்திரம் கை தூக்குங்க. பைபிளோட கை தூக்கு பார்ப்போம். எத்தனை பைபிளை கொண்டு வந்திருக்கீங்க? பைபிளோட தூக்குங்கன்னா வெறும் கையை தூக்குறீங்களே. கையை கீழே போடுங்க. பைபிள்ன்ட்டு இல்லை அப்படின்றவங்க கை தூக்குங்க. பைபிள்ன்ட்டு இல்லைன்றவங்க கை தூக்குங்க. சரி, கை கீழே போடுங்க. பைபிள் வீட்டில் வச்சுட்டு வந்தவங்க வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், மறந்து வந்துட்டேன் பாஸ்டர், கை தூக்குங்க. எதுக்கும் தூக்காமல் இருக்கீங்களே, நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யுது? நான் உபாகமம் 28 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொல்லுது அந்த வசனம்? 28 1 2 3 படிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு. இப்ப பாருங்க, அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாம் கவனிங்க. இந்த கட்டளைப்படி எல்லாம் நீ செய்தா பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அப்படி செய்யத்தக்க மனுஷன் பூமியில் ஒருத்தனுமே கிடையாது. அப்படி நான் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. நியாயப்பிரமாணம் இருக்குது. நியாயப்பிரமாணம் எது கொடுக்கப்பட்டது? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட தான் கொடுக்கப்பட்டது. பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் நீங்கள் மேன்மையாக இருக்க தான் கொடுக்கப்பட்டது. அப்புறம் என்ன திறந்து படிங்க. என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். என்ன நடக்கும் சொல்லுங்க? நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருப்ப, வெளியிலும் ஆசீர்வாதமாக இருப்ப. உன் கற்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும், உன் நிலத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும், உன் மாடுகளின் பெருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையிலும் மாப்பெசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்க. இப்படியே சொல்லிட்டே போறார். நிறைய இருக்குது, நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. எப்பொழுது நீ இப்படியெல்லாம் செய்தா உன் ஆசீர்வதிப்பேன் என்று இவ்வளோ நியாயப்பிரமாணம் 3000க்கும் அதிகமான சட்டங்கள், நியாய சட்டங்கள் இருக்கிறது. நீ இதை கடைபிடிச்சா இதெல்லாம் உனக்கு நடக்கும் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாத திட்டத்தையே கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கத்தக்க மனுஷன் ஒருத்தனுமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து
தேவ மகிமை அற்றவர்களானோம். அப்போ எல்லாரும் பாவம் செய்தோம் என்று சொன்னால் அப்போ யார் தான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது? இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, இவ்வளோ செழிப்பு இருக்கிறது, ஆனால் அனுபவிக்கவே முடியாது. காரணம் ஒருத்தனுமே தகுதி கிடையாது. அப்போ என்னதாங்க செய்யறது? மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தினால் பிரயோஜனமே கிடையாது. ஏனென்றால் அதை கை கொண்டு அதை பெறத்தக்க மனுஷன் ஒருவனுமே கிடையாது. எல்லாருமே பாவிகள், எல்லாரும் பாவம் செய்தோம், தேவ மகிமை அற்றவர்களானோம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க அதிமேதாவிகள், இல்லை நாங்களாம் பாவிகள் கிடையாது, நான் பாவமே செய்யலை, நான் என்ன கொலை பண்ணனா அதை பண்ணனா இதை பண்ணனா அப்படிம்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து முடிச்சுட்டான்றாரு. என்ன செஞ்சாக்க? பிறனுக்குள்ள யாது ஒன்றையும் இச்சையாதிருப்பாயாக நியாயப்பிரமாணம் சொல்லுதில்ல, பிறனுக்குள்ள யாது ஒன்றையும் இச்சையாதிருப்பாயாக. உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்கும் கூட அந்த பெண்ணு இன்னொருத்தனுடைய மகள், கல்யாணம் ஆயிட்டா இன்னொருத்தனுக்கு மனைவி. அப்ப இந்த லவ் பண்ற ஆட்கள் எங்க அடிபடுறாங்க? பிறனுக்குள்ள யாது ஒன்றையும் இச்சிக்கிறாங்கல்ல, அங்க அடிபடுறாங்க. என்ன பாஸ்டர் கண்ணால் பார்த்தாலே பாவம்னு சொன்னாக்க எப்படி தானே ஆசீர்வதிக்கப்படுறது? என்னைக்கு தான் கண்ணு சுத்தமாகிறது? சாத்தியமே இல்லையே. இப்போ நான் கேட்குறேன், இப்போ பாவம் செய்யாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்களை பாவம் செய்ய வைக்கிறதுக்குன்னே இப்போ ஒரு செல்ஃபோன் கையில் வந்திருக்கு உங்களுக்கு. நான் ஒன்றும் பார்க்க மாட்டேன் பாஸ்டர், இந்த ஷார்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், அதில் தான் இருக்குது விஷயமே. தப்பு தப்பான ஷார்ட்ஸ் பார்த்தா தப்பு தப்பான ஷார்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய பசங்களுக்கு இப்போ பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? ஷார்ட்ஸ் பார்க்குறது தான். இப்படி 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 தள்ளிட்டு வந்துருக்கிறது. அதில் வர பிள்ளைங்க பசங்க எல்லாம் எப்படி வராங்க? அரைக்குறையா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ எல்லாருமே பாவம் செய்தோம், எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனார்கள். அப்போ ஒரு மனுஷன் கூட கடவுள் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி கிடையாது. இப்போ என்னதான் செய்யறது அப்படின்னு சொன்னா, இதுக்கு தான் ஒரு சொல்யூஷனை, ஒரு முடிவை, ஒரு வழியை கர்த்தர் கொண்டு வரார். என்ன கொண்டு வரார் அப்படின்னா, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு மனுஷனால் இதை பெற முடியலங்கிறதுனால இப்போ கிருபை சத்தியம் என்ற ஒன்றை கர்த்தர் கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வரார் சொல்லுங்க? கிருபை சத்தியம், கிருபையும் சத்தியமும். இது யாரால வருதுன்னு கேட்டா, இது டைரக்டா இயேசு கிறிஸ்து மூலமாகவே உண்டாகுது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இடையில ஏஜென்டே கிடையாது, நோ ஏஜென்ட். ஆமென். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நேரடியாக ஜனம் கொடுக்கப்பட்டது. அப்ப நியாயப்பிரமாணம் சத்தியம் கிடையாது. சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் வயதிலிருந்து சொல்லுங்களேன். சத்தியம் வேற, நியாயப்பிரமாணம் என்பது வேற. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிச்சுக்கிட்டு சத்தியத்தை போதிக்கிறேன். சத்தியம் என்பது வேற என்றாரு பவுல். சொல்றார், நான் சொல்லல, சத்தியங்கிறது வேற, நியாயப்பிரமாணம் என்பது வேற அப்படின்றாரு. நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு ஜனங்களை குழப்பத்தில் வைக்கிறத விட தெளிவுக்குள்ள வரணும். இப்போ நீ நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கிறியா, சத்தியத்தை பிரசங்கிக்கிறியா, நீ நியாயப்பிரமாண போதகரா, சத்தியத்தினுடைய போதகரா என்ற ஒரு தெளிவுக்கு நீ போதகர்களே வர வேண்டிய தேவை இருக்குது. அதோடு மாத்திரம் இல்ல, விசுவாசிகளும் நீங்க எதை பின்பற்ற போறீங்கிற தெளிவுக்கு வர வேண்டிய தேவை இருக்குது. ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற விஷயம்? நியாயப்பிரமாணம் யார் மூலமாய் கொடுக்கப்பட்டது? மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. இப்போ நிறைய பேர் கேள்வி என்னன்னா, கர்த்தர் தானே கொடுத்தாரு, அதையும் அதை எப்படி தூக்கி எறிஞ்சிட முடியும்? பவுல் மேல நிறைய பேருக்கு பயங்கர குற்றச்சாட்டு இருந்துச்சு அந்த காலத்தில். என்ன குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா, பவுலை பற்றி என்னெல்லாம் சொன்னாங்க அந்த நாட்களில். இவர் இப்படி பிரசங்கம் பண்ணார். என்னன்னா, நியாயப்பிரமாணம் சிலுவையிலே ஆணியடிக்கப்பட்டது என்று அவர் பிரசங்கம் தைரியமா பண்ணாரு. இப்படி யாரும் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. பவுலை போல யாரும் தைரியமா சொன்னதே கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு சிலுவையிலே கர்த்தர் முடிவு கட்டினார் என்று யாரும் பிரசங்கம் பண்ணதில்லை. பவுல் மட்டும் தான் தெளிவாக சொன்னார். இப்படி சொன்னதுனால பவுலை குறித்து என்னெல்லாம் சொன்னாங்களாம், நான் இதை ஒரு புத்தகத்தில் எடுத்து படித்து சொல்கிறேன் இந்த விஷயத்தை. பாருங்க, என்னன்னா, மக்களிடம் நல்ல பேர் வாங்கிறதுக்காகவே பவுல் என்ன செஞ்சாராம் பாருங்க, ஜனங்க கடைபிடிக்கணும்னு இருந்த இந்த நியாயப்பிரமாணத்தை நீக்கிட்டாரு.
நியாயப்பிரமாணம் இல்லைன்னு பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னு பவுலையே குற்றப்படுத்தினாங்களாம். என்னென்ன குற்றப்படுத்தினாங்க? இந்த நியாயப்பிரமாணம் இல்லைன்னு ஏன் பவுல் பிரசங்கம் பண்ணாருன்னா மக்களை பிரியப்படுத்த தான் செஞ்சாரு அப்படின்னு பவுல் மேலேயே குற்றப்படுத்தினாங்க. ஆனால் பவுல் வந்து எதன் அடிப்படையில் பேசுகிறார் அந்த விஷயத்துலன்னு சொன்னாக்க, அவர் தன்னிச்சையா மட்டும் சொல்லலை, தேவனுடைய வெளிப்பாட்டோடு கூட சொல்றாரு. ஆமேன்னு சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து ஏன் கிருபையா வந்தாரு? இயேசு கிறிஸ்து சத்தியமா வந்தாருன்னா, சத்தியத்தின் மூலமாக மாத்திரமே ரட்சிப்பு, சத்தியத்தின் மூலமாக மாத்திரமே விடுதலை, சத்தியத்தின் மூலமாக மாத்திரமே ஆசீர்வாதம், சத்தியத்தின் மூலமாக மாத்திரமே ஆரோக்கியம், சத்தியத்தின் மூலமாக மாத்திரமே சமாதானம், இன்னும் சொல்ல போனா சத்தியத்தின் மூலமாகவே பரலோகம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு மனுஷனுக்கும் ஆரோக்கியம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு மனுஷனுக்கும் ஆசீர்வாதம் கிடையாது. நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு மனுஷன் பரலோகம் போக முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா. இயேசுவை முக்கியப்படுத்தினால் அது சத்தியம் பேசுகிற திருச்சபை. நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்தினால் அது மோசேயினுடைய ஊழியம், அது நியாயப்பிரமாணத்தை முக்கியப்படுத்துகிற திருச்சபை, அது சத்தியம் பேசுகிற திருச்சபை கிடையாது. எங்க போயிட்டு எங்க வந்தாலும் எங்க தான் இப்போ நம்ம இயேசுனுடைய மரணம் உயிர்த்தெழுதலை மட்டும்தான் திரும்ப 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 சொல்லுவோம். எங்க போயிட்டு எங்க வந்தாலும் பிரசங்கத்தை எங்கே வேணாலும் கொண்டு போயிட்டு வரலாம், கடைசி எங்கே தான் வந்து நிற்கும் பிரசங்கம். ஏன்? இந்த மரணம் உயிர்த்தெழுதலில் தான் நமக்கான விடுதலை இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்குது, பரலோகமே அதுக்குள்ளே தான் இருக்குது, பாவம் மன்னிப்பதில் தான் இருக்குது, பரிசுத்தம் தான் இருக்குது. எப்பொழுது ஒரு மனுஷன் பரிசுத்தவனை மாற முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கும் பொழுது, அவர் எனக்காய் ரத்தம் சிந்தினார் என்று விசுவாசித்து பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதனால் பரிசுத்தவான் அல்ல. இதுதான் சத்தியம். இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இயேசுவை பேசினால் சத்தியம், நியாயப்பிரமாணத்தை பேசினால் அது சத்தியம் கிடையாது. இப்போ ஜனங்க எங்க மயங்கி போயிட்டாங்கன்னா, இந்த இயேசுவை விசுவாசிப்பதிலிருந்து ஜனங்க எங்க போயிட்டாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கை கொள்றதுக்கு போயிட்டாங்க. நியாயப்பிரமாணம்னு சொன்னா நியாயம் சார்ந்திருக்கிற எல்லா சட்டமும் நியாயப்பிரமாணங்கள், நியாயம் சார்ந்திருக்கக்கூடியவைகள். அதுக்குன்னு நீங்கள் அநியாயம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, அநியாயம் பண்ணுங்கன்னு வேதவசனம் சொல்லலை. நீதியை நடப்பிக்க, நற்காரியங்களை செய்ய நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லலாமா? நற்காரியங்களை செய்ய வேண்டும், துர்க்காரியங்களை செய்ய நம்ம அழைக்கப்படலை. சன்மார்க்கத்தை கடைபிடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், துன்மார்க்கத்தை கடைபிடிக்க அழைக்கப்படவில்லை. ஒருத்தன் ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தில் பலார்னு அடி அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. வேதம் நமக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குது? உங்க எதிரிகளை சிநேகியுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. துன்மார்க்கத்தை சத்தியம் சொல்லி தரலைங்க. சத்தியத்துக்குள்ள ஆசீர்வாதம் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. சத்தியத்துக்குள்ள இதுவும் இருக்குது. எதெல்லாம் இருக்குது? உங்க சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுது, சபிக்கிறவங்களை சபிங்கன்னு சொல்லலை. எத்தனை பேர் ஆசீர்வதிப்பதற்கு தெரிந்தவர்கள்? எத்தனை பேருக்கு ஆசீர்வதிக்க தெரியும்? எத்தனை பேருக்கு சபிக்க தெரியும்? சபிக்கிறதுல எக்ஸ்பர்ட் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆசீர்வதிக்கிறதுல எக்ஸ்பர்ட் எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த உலகத்தில் அநேகர் எப்படி இருக்கிறாங்கன்னா சபிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க, சூப்பராக சபிப்பாங்க. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ மாக்குன்னு போயிடுவ, அப்புறம் என்ன இருக்குது, நீ மண்ணா போயிடுவ, நீ அழிஞ்சு போயிடுவ, அப்படிலாம் சொல்ல தெரியும். இப்போ நான் கேட்குறேன், இத்தனை வார்த்தை சொல்லியாச்சு, ஆசீர்வதித்து ஒரு 5 வார்த்தை 2 வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். யாராவது சொல்ல முடியுமா? ஆசீர்வாதமாக இருப்பீங்க, ஆசீர்வாதம் இது சொல்ல யாரும் தெரியாது. அதில் மட்டும் மக்குன்னு போ மாங்குன்னு போன்னு சொல்ல தெரிஞ்சதில்ல. இதுலேயும் வேறு வேறு வார்த்தையை போட்டு ஆசீர்வதிச்சு காட்டு பார்ப்போம். வரமாட்டேங்குது பாஸ்டர். சொல்லியிருந்தாலும் வரும். எப்படி ஆசீர்வதிக்கலாம் தெரியுமா? நீ 100 ஆண்டு வாழு, சமாதானமாயிரு, ஆரோக்கியமாயிரு, கோடாகோடியாக பெருகு, நீ கடன் வாங்காமல் கடன் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கட்டும், நீ நல்லா இருக்கணும், இப்படிலாம் சொல்ல தெரியுதா? நாக்கு வரமாட்டேங்குது. சபிக்கிறதுக்கு அறிவு இருக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்க அறிவு இல்லை. ஏன் சபிக்கிறதுக்கு அறிவு இருக்குது? காலையில் எழுந்த உடனே அந்த சத்தம் தான் கேட்குது காதில்.
கிராமத்துலலாம் காலையில் எழுந்து என்ன சத்தம் கேட்கும்? அந்த சத்தம் தான் கேட்கும். எங்கேயாவது ஒருத்தவங்க யாரையாவது சபிச்சுட்டே கிடப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. அதை கேட்டு கேட்டு கேட்டே வளர்ந்ததுனால என்னதான் வாயில் வருது? அதுதான் வருது. எது வரல? ஆசீர்வாதமே. சத்தியத்தில் துன்மார்க்கம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க சத்தியத்தை போதிக்கிறவங்க பூரா நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம், வாழ்ந்தாதான் விடுதலைன்னு சொல்றதுக்கு தான் பவுல் எதிராக இருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தையே செய்யாதுன்னு சொல்லல அவரு. நியாயப்பிரமாணத்தில் உள்ள விஷயம் நல்ல விஷயம் இருக்குது. உன் தாயை தகப்பனை கனம் பண்ணுவாயாக, நல்ல விஷயம். புதிய ஏற்பாடு வந்து சொல்லுது. இயேசு கிறிஸ்து அதை சொல்றாரு. இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு? தாய் தகப்பனை மட்டும் சொல்லல, இன்னும் கூடுதலா போய் என்ன சொல்றாருனாக்க எல்லாரையும் உன்னை விட மேன்மையை நினைன்றாரு. எல்லாரையும் எப்படி நினைக்கணும் சொல்லுங்க? நம்மளாம் அப்படி நினைக்கிறோமா? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்க பூரா மற்றவங்களை அற்பமா எண்ணுவாங்க, தன்னை மேன்மை நினைப்பாங்க. கிருபையில் சத்தியத்தில் இருக்கிறவங்க தன்னை விட மற்ற எல்லாரையும் மேன்மையாக நினைப்பார்கள். இதுதான் வித்தியாசம். வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஏன் நியாயப்பிரமாணத்தில் இருக்க மற்றவங்களை அற்பமா எண்ணிட்டு தனியாக மேன்மை நினைக்கிறாங்க? அவன் தசமபாகம் கூட தசமபாகம் கொடுக்குறேன், அவன் என்ன செய்யறான்? உபவாசிக்கிறேன். அவன் பாவிகளை போல இருக்க, நான் பாவிகளை போடல. அவன் தீட்டு வீட்டுக்கு போறான், தீட்டு வீட்டுக்கு போகல. இப்படிலாம் சொல்லிட்டு தன்னை மேன்மையாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் இருக்க எப்படி இருக்காங்கனாக்க, சார் நியாயப்பிரமாணத்தில் அப்படி இருக்காங்க, கிருபையில் இருக்கவங்க எப்படி இருக்காங்கனாக்க, விசுவாசத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்கனாக்க, சத்தியத்தில் இருக்கவங்க எப்படி இருக்காங்கனாக்க, இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அற்பமான மனுஷனையும் தன்னை விட மேன்மையாய் நினைக்கிறார்கள். இதுதான் கிறிஸ்துவனுடைய உபதேசம். சத்தியம் எதை பேசுகிறது? சத்தியம் எதை சொல்லுகிறது? மற்றவர்களை உங்களிலும் மேன்மையானவர்களை எண்ணுங்கள். இதை சொல்லி தருது. தாய் தகப்பனை மட்டும் இல்லை, மேன்மையாக நினைச்சாலே போதுமானதுங்க. நினைங்க. முதல்ல பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நீங்கள் வாயினால் சொல்லுங்கள், என்னை விட நீங்கள் ரொம்ப பெரிய ஆள், நீங்கள் என்னை விட உங்களை நீங்கள் நல்ல முக்கியமான, உங்களை மதிக்கிறேன் நான். எல்லாம் சொல்லுங்க பாப்பா, வாய் திறந்து சொல்லுங்க பாப்பா. சொல்ல முடியுது உங்களால்? இது கூட மனசு வர மாட்டேங்குது. இப்போ ஆசீர்வதிங்க பாப்பா, பக்கத்தில் பார்த்து, நீ நல்லா இருப்பம்மா, இப்போ வீட்டில் இன்னைக்கு நிறைய பொண்ணு பொருளெல்லாம் வரட்டும் இயேசு நாமத்தில் சொல்லுங்க பாப்போம். முடியுதா பாப்போம்? மனசே வர மாட்டேங்குது. பாருங்க, இதை ஜனங்களுக்கு போதிச்சு, இந்த அதாவது நியாயப்பிரமாணம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதங்களை கிருபை இலவசமாய் கொடுக்கிறது என்று ஜனங்களுக்கு போதித்து, ஜனங்களை சீர்திருத்தி, அவங்களுக்கு நல்லா தெளிவாக போதிச்சு வச்சிருக்கும் பொழுது மறுபடியும் அந்த ஆட்கள் வந்து இல்லை நியாயப்பிரமாணத்தை நீங்கள் விட்டுறாதீங்க, அதையும் கடைபிடிங்க, அப்போ தான் பரலோகம் போகலாம், அப்போ தான் ஆசீர்வாதமாக இருக்கலாம்னு ஒரு ஆள் கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. இப்போ சபை மக்களே குழம்பி போச்சு. பவுல் அப்படி சொன்னார், பேதுரு இப்படி சொல்கிறாரு. பவுல் சொல்கிறத கேட்குறதா, பேதுரு சொல்கிறத கேட்குறதா? இப்போ குழப்பம் வந்துச்சு. இப்போ மக்கள் யோசிக்கிறாங்க, பவுலுக்கு இயேசு கிறிஸ்து பிறகுதான், உயிர் தெழுந்த பிறகுதான் தரிசனம் கொடுத்து பவுலை உயிர்த்து அழைச்சாரு. ஆனால் பேதுரு அப்படி இல்லை. பேதுரு 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர். எனவே பவுலை விட்டுருவோம், பேதுரு சொல்கிறத பிடிச்சிக்குவோம். பவுலை விட பேதுரு தான் பெரிய ஆள் அப்படின்னு ஜனங்க நம்பி என்ன நினைச்சாங்க? மக்கள் குழப்பம் அடைஞ்சி பேதுரு பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆடு வளர்க்குறவனை நம்பாதான், அறுக்கிறவனை தான் நம்புமா. நம்ம ஒரு ஆடை கூப்பிட்டுன்னு வச்சுக்கிறோம், வளர்க்குறவன் கூப்பிடுவாங்க காலையில், வா வா போகலான்னு கூப்பிட்டு, மேய்க்க போகிறேன் வான்னு கூப்பிட்டா வராது. மல்லு கட்டிட்டு கைத்தை போட்டு இழுத்துட்டு கிடப்பாங்க போகிறதுக்கு. ஆனால் விலைக்கு வாங்க வரவான் பாருங்க, அறுக்கிறதுக்கு ஒருத்தவன், அவன் பான்னு சொல்லுவான், அது பாட்டுக்கு அவன் முன்னாடியே போகும். வளர்க்குற நம்மளை நம்ப மாட்டேங்குது. சத்தியத்தை பேசுகிற இந்த சபையை நிறைய பேர் நம்ப மாட்டேன்றாங்க. எவனாவது நியாயப்பிரமாணத்தை போதிச்சு மக்களை ஒடுக்கி வச்சிருப்பாங்க. மக்களுக்குள்ள தைரியம் இல்லாமல் வச்சிருப்பாங்க. மக்களை அவிசுவாசத்தில் வச்சிருப்பாங்க. மக்களை குழப்பத்தில் வச்சிருக்கிறாங்க, அவநம்பிக்கையில் வச்சிருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அவங்களுக்கு எந்த நம்பிக்கை இருக்கா? தண்ணியை நம்ப மாட்டாங்க, கர்த்தரை நம்ப மாட்டாங்க, இயேசுவை நம்ப மாட்டாங்க, இயேசுவின் ரத்தத்தை நம்ப மாட்டாங்க. எதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க? நான் பாவி, இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு கழுவி இருக்குதுப்பா, அந்த நம்பு. தைரியமான இல்லை, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தாவீதே சொல்லும் பொழுது நீங்க நல்லாவே சொல்லலாம், தாவீதை விட நீங்க பரிசுத்தவான்கள் தான். இப்படி சொன்னா யாரும் தப்பா நினைச்சாதீங்க. தாவீதோட பெரிய பரிசுத்தவான். ஆமா, தாவீதை விட நீங்க பரிசுத்தவான்கள் தான். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை விட நீங்க பெரிய ஆள் தான். நீங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை விட பெரிய ஆள் நீங்க. நம்புறீங்களா? நம்ப முடியுது உங்களால?
இதை நான் சொன்னால் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவீங்க. இது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இருக்க சிறியவன் யோவானிலும் பெரியவன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அது வந்து அப்படி நம்ம நினைச்சலாம் டெமான்ஸ்ட்ரேஷனாக சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஜெயபிரகாஷ் வா, அந்த தம்பி எழுந்துடியா, இன்னும் ஒரு ஆள் யாராச்சும் ஒரு ஆள் வந்து நல்லா இருக்குமே, யார் வருவீங்க? ஜெயசூர்யாவா, டக்குன்னு எழுந்துவிட, வரிசையில் இல்லைங்க, வரிசையில் இல்லைங்க, இது நம்ம அப்படியே அழகாக நினைச்சிருவோம். அழகாக சொல்லுறேன், நீ எழுந்துடியா, எழுந்துடியா. இது எப்படி நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் விளக்குறேன் அப்படி பாருங்க. இப்படி இல்லைங்க, வரிசையில் இல்லை, எப்படி விளக்குறேன் பாருங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? இவர் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், மோசே, யோனா, இவர் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த தீர்க்கதரிசியில் ஒரு ஆள் இவர் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி, இவர் யோவான் ஸ்நானகன், இவர் நீங்களும் நானும். அல்லேலூயா. இவர் இருக்கிறார்ல, இவரை விட ஒரு பெரிய ஆளு அப்படின்றார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியை விட இந்த யோவான் ஸ்நானகன் பெரிய ஆள் அப்படின்றாரு. அப்புறம் என்ன செய்யறார் அப்படின்னா, இந்த யோவான் ஸ்நானனை விட ராஜ்யத்தில் இருக்க இந்த சின்னவன் இவனோட பெரிய ஆள்ன்றாரு. உண்மையாவே சின்னவன் தான் நினைக்கிறேன், குள்ளமா நினைக்கிறேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியை விட யோவான் ஸ்நானகன் பெரிய ஆளு, பெரிய ஆளா தான் இருக்கிறார், உயரமா இருக்கிறாரு. ஆனா ராஜ்யத்தில் இருக்கிற இந்த சின்னவர் இவரை விட பெரிய ஆளு. கையை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ. நீங்களும் நான் எங்க தெரியுமா இருக்கிறோம்? ராஜ்யத்தில் இருக்கிறோம். கையை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாம் அந்த ராஜ்யத்தில் வைத்திருப்பதற்காகவே கர்த்தர் நன்றி சொல்லணும். ஆமேன். ராஜ்யத்தின் குடிமக்களாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார், அதற்காகவே நன்றி சொல்லணும். ஆமேன். இப்போ சிந்திச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்க, எதனால நம்மளை பெரிய ஆளுன்னு கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் இயேசுவை தூரத்திலே பார்த்தார்கள், யோவான் ஸ்நானகன் இயேசுவை அருகிலே பார்த்தான். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வைத்திருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் தூரத்தில் பார்த்தார்கள், யோவான் ஸ்நானகன் பக்கத்தில் பார்த்தாரு. நீங்களும் நான் எங்க வச்சிருக்க இயேசு கிறிஸ்துவை? ஆமென். நியாயப்பிரமாணம் ஜனங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு போக விட மாட்டேங்குது, ஆசீர்வாதத்துக்குள்ள விட மாட்டேங்குது, அவங்கள பாவி குற்றப்படுத்துது. கிருபை சத்தியம் ஜனங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை அது கொண்டு வருது, ஆசீர்வாதத்தை கிருபை கொண்டு வருது. நாம தேடி போக வேண்டாம். ஆமென் சொல்லலாமா? அங்க ஜனங்க ஆசைப்பட்டார்கள், அடைய முடியவில்லை. இங்கே ஆசைப்படாத ஜனங்கள் மேல கர்த்தர் தம்முடைய கிருபையினால் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். ஆமென். வேதத்தில் 38 வருஷமா ஒரு மனுஷன் படுத்த படுக்கையா கிடந்தான் வியாதியினால படுத்த படுக்கையா கிடக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு பெரிய விரக்தி என்னன்னு கேட்டா, யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சம்பவத்தை படிக்கிறோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தில் படிக்கிறோம். அவனுக்குள்ளே பெரிய விரக்தி என்ன அப்படின்னா, அவனை பார்க்க யாரும் வரல, உதவி செய்ய யாரும் வரல. பார்க்க யாரும் வரல, உதவி செய்ய யாரும் வரல. எத்தனை வருஷமா யாரும் வரல? 38 வருஷமா யாரும் வரல. நீங்களாம் உடம்பு சரியில்லாமல் கிடந்தா உங்கள் மனசில் என்ன வரும்னா, யாரும் எதுவும் தர வேண்டாம், வந்து பார்த்தா போதும்னு மனசில் எண்ணம் தோணும். எத்தனை பேர் தோணி இருக்குதா இல்லையா? தோன்றிருக்கா இல்லையா? என்ன தோணும்? யாரும் எதுவும் தர வேணாங்க, சும்மா வந்து பார்க்க மாட்டாங்களா? என் அக்கா வரவே இல்லை பற்றியா, இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் கூட எங்கள் அக்கா வந்து எட்டி விட பார்க்கல பற்றியா, என் அண்ணன் எட்டி விட பார்க்கல பற்றியா அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வந்திருக்கா இல்லையா உங்களுக்கு? இந்த மனுஷனுக்குள்ளேயும் அந்த ஒரு ஏக்கம் தான் இருந்துச்சு. 38 வருஷமாக ஏக்கம் இருந்துச்சு. என்ன ஏக்கம்? எனக்கு யாரும் உதவி செய்யலை. இப்போ இவன் என்ன செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? தேவதூதன் கலக்கிட்டாருன்னு ஒரு சத்தம் கேட்குது. இவனுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது? நைட்டு ஒரு 12 மணிக்கு அங்கே ஒரு குளம் இருக்குது. அங்கே நடந்த அந்த சம்பவத்தை விளக்கலாம் புரியும் நினைக்கிறேன். அங்கே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கு பேர் பெதஸ்தா. அந்த குளத்தில் 5 மண்டபங்கள் இருக்குது. மண்டபம்னு சொன்னால் திருமண மண்டபம் போல் கட்டி போட்டிருக்கிறாங்க. அதில் மக்கள்லாம் வந்து அநேக நோயாளிகள் படுத்திருக்கிறாங்க. எதுக்காக படுத்திருக்கிறாங்கன்னா,
திடீர்னு தேவதூதன் ஒருத்தன் வந்து அந்த தண்ணியை கலக்குவான். கலக்கும் பொழுது யார் முதல்ல இறங்குறாங்களோ அவன் எவ்வளோ பெரிய வியாதியஸ்தனாலும் சரியாயிடுவான். ஆனால் யார் தான் சரியாவாங்கன்னா முதல்ல இறங்குற ஆள் தான் சரியாவான். இதனால் 38 வருஷம் ஒரு மனுஷன் அங்கே வந்து படுத்து கிடக்கிறான். 38 வருஷம் படுத்து கிடக்கிறான். இவனுடைய விரக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, பல தடவைகள் குளம் கலங்கினதை இவன் மட்டும் பார்த்துருக்கிறான். நைட்டு திடீர்னு ஒரு 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்குது, கலங்குற சத்தம். உடனே என்ன செஞ்சிருக்கிறான், பக்கத்தில் ஒன்று எழுப்பியிருக்கிறான். அண்ணா அண்ணா என்ன கொஞ்சம் இறக்கி விட்ருன்னு சொல்லியிருக்கான். அவன் பார்த்தா, டேய் ஏன் பெரியப்பா ஒருத்தன் கிடக்கிறான்டா, நீ சும்மா கிடக்கிறான். அவன் பெரியப்பா இறக்கி விட்டு போய் என்ன செஞ்சுட்டாங்க தண்ணியில் இறக்கி விட்டுட்டான். இப்போ நல்லா கவனிங்க, இவனால் நடக்க முடியல. யாராவது உதவி செஞ்சு இவனை கொண்டு போய் தண்ணியில் விட்டால் நல்ல காலம் பழச்சிக்குவான், நடந்துருவான், நல்லாயிடுவான். ஆனால் கொண்டு விடுவதற்கு யாருமே இல்லை. இப்படி தான் நியாயப்பிரமாணம் இருக்குது. நியாயப்பிரமாணம் என்ன இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அதுக்கு மனுஷனை கொண்டு போக மாட்டேங்குது. ஆசீர்வாதம் இருக்குது, அங்கே மனுஷன் என்ன செய்ய மாட்டேங்குது, நியாயப்பிரமாணம் கொண்டு போக மாட்டேங்குது. இப்போ இந்த மனுஷன் பாருங்க, எல்லாருடைய உதவியையும் தயவையும் தேடுறான். கொஞ்சம் கொண்டு விடுங்கன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறான். ஆனால் யாருமே கொண்டு போகலை. அதை தன்னுடைய வாழ்க்கையில் விரக்தியாக சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்க, பாருங்க 7ஆம் வசனத்தை படிங்க. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஆனால் எனக்கு பல தடவை தெரிஞ்சிருக்கு, கலக்கிறத பார்த்துருக்கிறேன், சத்தம் கேட்டுச்சு, நான் கண்ணால் பார்த்தேன், இறங்கணும்னு ஆவலாக இருந்துச்சு, நானும் இறங்குறதுக்கு முயற்சி பண்ணேன், யார்கிட்ட உதவியெல்லாம் கேட்டேன், யாரும் என்ன செய்யலை, உதவி செய்ய முன் வரல. இதுதான் அவனுடைய ஆதங்கம். நீங்களும் நான் அப்படி தானே கடந்த ஒரு காலத்தில் வியாதியில், வறுமையில், சாபத்தில் கடந்து நம்மளை வந்து உயர்த்தி விட யாராவது வந்தாங்களா, தூக்கி விட யாராவது வந்தாங்களா, ஆதரவாய் 2 வார்த்தை பேசுவதற்கு யாராவது வந்தாங்களா, எதையாவது கொடுக்க யாராவது வந்தாங்களா? நல்லா இருக்கும்போது அண்ணன், அக்கா, அம்மா, சித்தப்பா, சித்தி அப்படிலாம் பேசின ஆட்கள் நலிவடைந்த போது எல்லாரும் ஓடி போனார்கள். யாருமே கூட இல்லை. இந்த அனுபவத்தின் வழியாக தான் நாமெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். நெருக்கத்தின் காலத்தில் கைவிட்ட ஜனங்களை தான் ஞாபகத்தில் இருக்குது. அநேகர் கைவிட்டு போனார்கள். அந்த விரக்தி தான் அவனுக்குள்ளே இருந்துச்சு பாருங்க. நியாயப்பிரமாணம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணினோம், எல்லாமே ஃபெயிலியர் தானே ஆயிடுச்சு. கடைசியாக தானே இயேசுவை பிடித்து வாழ்க்கையில் பலமாக இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லலாமா? எடுத்து எல்லா முயற்சியிலும் ஃபெயிலியர் தான் நடந்துச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இவனும் எடுத்து எல்லா முயற்சியிலையும் ஃபெயிலியர் தான் பாருங்க. கடைசி என்ன செய்யறான், வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. இப்போ பாருங்க, ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு பாருங்க. அவன் கூட ஆண்டவரை கூட கூப்பிடல. யாரையும் கூப்பிட்டவன் ஆண்டவரை கூப்பிடவே இல்லை. ஊரெல்லாம் கூப்பிட்டவன், ஊரெல்லாம் எதிர்பார்த்தவன் ஆண்டவரை எதிர்பார்க்கல. ஆனால் ஆண்டவர் வழினா போய் அவன்கிட்ட கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்றாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்றாரு. ஊரெல்லாம் கூப்பிட்டு எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு கெஞ்சிட்டு கிடந்தவன் இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். அவர்கிட்ட கேட்க அவனுக்கு தெரியல. கேட்கவில்லை என்றாலும் கிருபை அவனை தேடி போய் அவனை எழுந்து நடவென்று சொல்லுகிறது. கைகளை தட்டி கட்ட ஸ்தோத்திரம் பண்ணி. நீ கேட்கலன்னா கூட கிருபை அவன் மேலே வந்திருக்குது. இன்னைக்கு என் மேலாம் கிருபை வரலன்னு சொன்னால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? எவ்வளோ அழகான மனிதர்கள் இருக்கிறாங்க, அந்தஸ்தான மனிதர்கள், படித்தவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களெலாம் விட்டுட்டு என்னை வந்து தேடி வந்தார்னா, என்னை தூக்கி எடுத்தார்னா, உங்களை தூக்கி எடுத்தார்னா, உங்கள் மேலே தேவனுடைய கிருபை வந்திருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? உங்கள் மேலே என்ன வந்திருக்குது? தேவனுடைய கிருபை வந்திருக்குது. அவர் கிருபை உங்களை மீட்டு எடுத்திருக்கிறது. அவர் கிருபை உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறது. ஆமென். எங்கே கிடந்தோம்? சிறுமையும் எளிமையும் பாட மாட்டீங்களா? மைக் கொடுத்தா பாடுவீங்களா? உங்கள் அத்தனை பேருக்கு மைக் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். வரும்போது ஆளுக்கு ஒரு மைக் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாரும் கையிலையும் மைக் கொடுத்துடலாம். பாடலாமா? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, கோடி கோடி நன்றி சொன்னாலும்
உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னை. நானே ராகம் மறந்துச்சு, நீ பாடுங்க. அலங்கோலமாக பாடாம சிரிச்சுட்டு மாட்டிக்கிட்டீங்க. ஃபஸ்ட்டு பாட்டு மறந்துட்டீங்களா அப்படின்னு பார்க்குறது சிரிக்கிறீங்களே. சேர்ந்து பாடுங்களேன். எப்படி இருந்துச்சு வாழ்க்கை? இந்த வரியை மட்டும் படிப்பு எப்படி இருந்துச்சு? சிறுமையும் எளிமையுமான என்னையும் எங்கே வச்சிருக்கிறார் சொல்லுங்களேன். இது என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதோ ஒன்று செஞ்சதுனால கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காரு நினைக்கிறீங்களா? அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? நான் இப்படி வாழ்ந்தேன், அப்படி வாழ்ந்தேன், பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், அப்படி வாழ்ந்தேன், அதனால் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காரு யாராவது சொல்கிறீங்களா? அப்படி சொல்வீங்கன்னா நீங்கள் கிருபையை மறுதலிக்கிறீங்க. கிருபையை மறுதலிச்சுட்டு ஒரு மனுஷன் வாழவே முடியாது. ஆமென். எதனால் உயர்த்தி வச்சிருக்காரு ஆண்டவர்? சிறுமை எளிமையான என்னையும் சிங்காரத்தில் வைத்தீரே. உம்மை பாடு. எங்க கொண்டு வச்சிருக்கிறார்? சிங்காரத்தில். யாரை கொண்டு எங்க கொண்டு வைக்கிறாராம்? அது ரொம்ப அழகா யார் சொல்றான்னா அன்னாள் சொல்றா பாருங்க. அன்னாள் தான் தன் வாழ்க்கையில உணர்ந்து சொல்றா. எப்படி சொல்றா அப்படின்னா, கடவுளுடைய அந்த அன்பை எண்ணி தன் வாழ்க்கையில் அவ அப்படி சொல்றா பாருங்க. எடுத்துக்கொண்டு படிக்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் படிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, எங்கேருந்து எடுக்கிறார் சொல்லுங்க? எங்கேருந்து எடுக்கிறாரு? புழுதி. புழுதி என்ன அர்த்தம்? புழுதி எப்படி இருக்கும்? மண் எப்படி இருக்கும்? மணல் எப்படி இருக்கும்? சொல்ல முடியுமா? புழுதி எப்படி இருக்கும்? மணல் பெருசாக இருக்கும். புழுதி அதை விட, மண் அதை விட சின்ன சின்னதாக இருக்குது. புழுதிங்கிறது அதை விட சின்னது, காற்றுல பறந்து வந்துடும். எங்கே வேணாலும் ஒட்டி கிடக்கும் பாருங்க. இப்படியே ஒரு நாள் விட்டிங்கனாக்கெல்லாம் படிச்சு கிடக்கும். அப்படியே புழுதியிலிருந்து எடுத்தாருன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த புழுதியோடு புழுதியாய் கண்ணுக்கு தெரியாமல் கிடந்த உன்னையும் கர்த்தர் தூக்கி எடுத்தார். கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. உலகம் அறியாத உன்னை, ஊர் அறியாத உன்னை, உன் பேர் என்ன, யார் உன் பேரை சொன்ன யாருக்குமே தெரியாது, அப்படி கடந்த இருந்த உன்னை இன்னைக்கு ஊரறிய உலகம் அறிய கர்த்தர் எடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறாரே. புழுதியிலிருந்து எடுத்து, அதான் கர்த்தருடைய அன்புங்க. எங்க போய் தேடி எடுத்திருக்காரு பாருங்க. புழுதியோடு புழுதியா கிடக்கிற உன்னை தூக்கி எடுத்தார். ஆமேன்னு சொல்லலாமா? வசனம் சொல்லுது. அன்னாள் சொல்றா கடவுளுடைய அந்த நடத்துதலை பற்றி அவள் தன் வாழ்க்கையில் வெளிப்பாடா சொல்றா. எப்படி சொல்றான்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து எங்கிருந்து உயர்த்துறார் சொல்லுங்க? குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எதனால் உயர்த்துறாரு? அவர்கள் மேல் வைத்த கிருபையினால் உயர்த்துகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த உயர்வு அவர்கள் செய்த நன்மைக்கான உயர்வல்ல, அவங்க பண்ணின தியாகத்திற்கான உயர்வல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகத்தினால் உண்டான உயர்வு. ஆமென். நீங்கள் நான் உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் நான் பண்ணின புண்ணியம் அல்ல, இனி இயேசு கிறிஸ்து பண்ணின புண்ணியம், அவர் செய்த தியாகத்தினால நானும் நீங்களும் உயர்ந்திருக்கிறோம். கைகளை தட்டிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனதார நன்றி சொல்லுவோம். கோடி கோடி நன்றி சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் பண்ணின புண்ணியம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் உயர்த்தி வைத்திருக்கிறது. ஆமென். இந்த வசனம் இப்படி இருக்குது. இந்த வசனம் எங்க நிறைவேறிச்சு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நிறைவேறிச்சு. ஆமென். எங்க எப்படி நிறைவேறிருக்குது? தீர்க்கதரிசிகளை விட, யோவான் ஸ்நானனை விட நீங்களும் நானும் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உயர்த்தப்பட்டிருக்கிறோம், மேன்மையாய் வைக்கப்பட்டிருக்கிறோம், மேலான அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம். ஏன் ஜனம்னு தான் பழைய ஏற்பாட்டில் அநேகரை சொன்னாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது பிள்ளை என்ற அதிகாரத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. தேவதூதரில் ஒருவராய் நம்மை வைக்கவில்லை, பரிசுத்தவான்களாய் மட்டும் வைக்கவில்லை, பிள்ளையாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். உலகத்திலேயே விலையேற பெற்ற அந்தஸ்து எது என்று கேட்டால் தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை விட மேலான அந்தஸ்து உலகத்திலேயே கிடையாது. ஆமென் சொல்லலாமா? உலகத்திலேயே மேன்மையான அந்தஸ்து
ஒன்று இருக்குமானால் அது தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்து. அதற்கு பிறகுதான் நீங்க என்ன படிப்பு வேணாலும் போட்டுக்கலாம், என்ன அந்த உயர் பதவி வேணாலும் போட்டுக்கலாம். இந்த எல்லா உயர் பதவியை விட மேலான பதவி நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜாவுடைய பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமக்கள், பரலோக ராஜ்யத்தில் பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள், சிட்டிசன்ஷிப் பெற்றிருக்கிறோம். பரலோகத்தினுடைய சிட்டிசன்ஷிப். ஆமென். பூமியில் தான் இருக்கீங்க, ஆனால் பரலோகத்தில் சொந்த வீடு இருக்குது. ஆமென். பூமியில் பரதேசி போல இருக்கலாம், பரத்தில் தேசத்தை உடையவர்கள், பரத்திய தேசமாய் உடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். எப்படி உயர்த்துறாரு? புழுதியோடு புழுதியாய் கிடக்கிறவனை, குப்பையோடு குப்பையாய் கிடக்கிறவனை எடுத்து கர்த்தர் உயர்த்துகிறார். சொல்லலாமா? புழுதியில் இருந்து எடுத்தீரையா, என் நீர் உயர்த்தினீரையா, புழுதியில் இருந்து எடுத்தீரையா, எந்த தலையை நீர் உயர்த்தினீரையா, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. இப்போ நல்லா கவனிங்க, என்னை குப்பையிலிருந்து உயர்த்துறதுக்கு காரணம், புழுதிலிருந்து எடுத்ததுக்கு உயர்த்துறதுக்கு காரணம் நான் பண்ணின புண்ணியமோ தான தர்மமோ என் சுய பக்தியோ பரிசுத்தமோ கிடையாது, அல்லது நியாயப்பிரமாணத்தை கை கொண்டதுனால கிடையாது. அவருடைய கிருபை தான் என்னை உயர்த்தி இருக்கிறது. நான் இப்போ கிருபையை விட்டுட்டு நியாயப்பிரமாணம், நான் இப்படி வாழ்ந்தேன், நான் இப்படி செஞ்சேன், இப்படி பரிசுத்தமாக இருந்தேன், எனவே கர்த்தரை ஆசீர்வதித்தார் என்று நான் சொல்வேன் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய தெய்வ துரோகம் இது. அப்பா எனக்கு கிருபையினால் உயர்த்தி இருக்கும் பொழுது நான் பண்ணின புண்ணியம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய தெய்வ துரோகம். நான் கேட்குறேன், இந்த மனுஷனை பார்க்கிறோமே, 38 வருஷமாய் குளக்கரையில் அண்ட கடந்தான், உதவி செய்ய யாருமே வரவில்லை, கிருபை அவனை தேடி வந்தது. அவன் இயேசுவுக்கு எந்த விதத்திலும் லாபமற்றவனாய் இருந்த பொழுதும் இயேசு அவனுக்கு லாபத்தை கொடுக்க வந்தார். ஆமென். அவனை எழுந்து நட என்று சொன்னார். அவன் அதற்கு என்ன பதில் கொடுத்தான், என்ன பிரதியுத்தரமாய் கொடுத்தான்? ஒண்ணுமே கொடுக்கல, இலவசமாய் தேவ கிருபையினால் சுகமாகி வீட்டுக்கு போனான். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளையே, கிருபை இலவசமாய் மனிதர்களை சுகமாக்குகிறது. பவுலுடைய ஆதங்க புரியுதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டீங்க, அதனால பரிசுத்தவானா இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய காயத்தினால தழும்புகளினால குணமானீங்க, அதனால சுகமாக இருக்கிறீங்க. ஆனால் நீங்க மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு போறீங்களே, இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்துக்கு போறீங்களே. இப்போதான் அந்த ஆதங்கத்தில் அந்த கலாத்திய ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, யார் பிரசங்கம் பண்ணட்டும்? உனக்கு அறிவு எங்க போச்சு? உனக்கு புத்தி எங்க போச்சு? அவர் எத்தனை வருஷம் பிரசங்க யாரா இருக்கட்டும், 40 வருட பிரசங்க யாரா இருக்கட்டும், வியாதியெல்லாம் சுகமாக்குகிற மனுஷனா இருக்கட்டும், நீ சத்தியத்துக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் பிரசங்கம் பண்ணினால் நீ எப்படி கேட்கலாம்? உனக்கு புத்தி எங்க போச்சு என்று கேட்கிறார். பவுல் கேட்பதில் நியாயம் இருக்கிறதா இல்லையா? எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பவுல் கேட்பதில் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பவுல் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. நான் கூட ஜனங்க மேலே சில சமயத்தில் கோவப்படுறேன்னா ஒரே ஒரு காரணமாக இருக்கும், இவ்வளோ தூரம் இந்த கிருபையையும் சத்தியத்தையும் பிரசங்கம் பண்ணி வச்சிருக்கிறேன், எங்கே யூடியூப்பில் கேட்டுட்டு அதை கேட்டுட்டு இதை கேட்டுட்டு இங்கே வந்துட்டு மக்கள் குழப்பிட்டு இருக்கேன்னு டென்ஷன் ஆகிறேன். காரணம் என்னன்னாக்கா உங்கள் மேலே உள்ள அக்கறை தான். நான் பவுல் பேசுன அளவுக்கு கோபம் பேசலை. பவுல் சொல்கிறார், புத்தி இல்லாத கலாத்தியர் என்ற உங்களை பார்த்து அப்படி சொன்னால் எத்தனை பேருக்கு சபையில் இருப்பீங்க? நாளைக்கு முறுக்கிட்டு சர்ச்சை விட்டு போயிடுவீங்க, அவ்வளோதான். இந்த சபையை வேணாம், இந்த பாஸ்ட் வேணாங்க, தடிக்க விழுந்தா சபை இருக்குது, அங்கே போயிடுறேன் நான். இவர் மட்டும் அதிசயமாக வந்திருக்கிறா, வானத்து குதிச்சு வந்திருக்கிறா, அப்படி சொல்லுவோம் நாம. பவுல் சொல்கிறாருன்னா இந்த சத்தியம் முக்கியம். இதை பிரசங்கி எவ்வளவு பிரயாசம் எடுத்தார் தெரியுமா இயேசு கிறிஸ்து? இந்த கிருபை சத்தியத்தை மக்களுக்கு கொண்டு வர எவ்வளவு பிரயாசம் எடுத்தார் தெரியுமா? தன் ஜீவனை பலியாய் கொடுத்தார் தெரியுமா? உயிரோடு கூட எழுந்தார் தெரியுமா? உனக்காகவே பூமிக்கு வந்தார் தெரியுமா? இவ்வளவு பெரிய தியாகத்தினே அசட்டை பண்ணிட்டு மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு போனோம்னு சொன்னான். இயேசுவை முக்கியப்படுத்தாமல் மோசையை முக்கியப்படுத்துவாய்ன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தெய்வ துரோகம் நினைச்சு பாருங்க. அதனால தான் நீங்க எங்க போய் எங்க வந்தாலும் எங்க தான் நிற்கணும். சிலுவையை மேன்மையாய் பேசாமல் தன் கிரியையை மேன்மையாய் பேசுகிற எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்கு விரோதி
he is antichrist என்று சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்கு எதிராளி என்று சொல்லுகிறேன். அந்த கிறிஸ்து என்பவன் யார் தெரியுமா? கிறிஸ்துவின் சத்தியத்துக்கு விரோதமாய் நிற்பவர்களே அந்த கிறிஸ்து. பவுல் கள்ள போதகர்னு யாரை சொல்றாரு தெரியுமா? சத்தியத்தை பிரசங்கிக்காமல் நியாயப்பிரமாணத்தை வைத்துக் கொண்டு ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற நபர்களை பார்த்துதான் கள்ள போதகர் என்று சொன்னார். இன்னைக்கும் கள்ள போதகர்களும் கள்ள கிறிஸ்துக்களும் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், சத்தியத்தில் நிற்க வேண்டும், சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எழுந்து நின்று கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனதில் பட்டதையெல்லாம் பேசுவதல்ல சத்தியம், இயேசு கிறிஸ்துவை மட்டும் சொல்வதே சத்தியம், இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை மட்டும் பேசுவதே சத்தியம், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பேசுவதே சத்தியம். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம், நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை அவருடைய கிருபையினால் வந்தது, அவருடைய கிருபை தந்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எண்ணி முடியாத அதிசயத்தை என் வாழ்க்கையில் செய்தீங்களா ஆண்டவரே? எல்லாரும் ஒப்பு கொடுத்து அப்படியே ஜெபம் பார்ப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கிருபையினால் தான் வாழ்கிறோம், அவர் கிருபை தான் நம்மை வாழ வைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லலாமா? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கு அது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, ஏற்ற காலத்திலும் கிருபைகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. கிருபைகள் மேல மேல ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவே. அடுத்து வைக்கப்பா. எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீர. கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும்
அலங்காரமாக இருந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா, என் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியில் இருந்து எடுத்தீரையா, என் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் கோடி கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகுமோ? தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் பிரித்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் பிரித்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையில் அவருடைய கிருபையை தந்தார், நம்மை சோர்ந்திடாமல் காத்தார். அதெல்லாம் அவருடைய கிருபை தான் காரணம், அவருடைய தயவு தான் காரணம். அந்த கிருபைக்கு நன்றி சொல்லலாம். எல்லாரும் கையை உயர்த்தி எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சதுனால இல்ல ஆண்டவரே, அதை செய் இதை செய்யணும் அதெல்லாம் செஞ்சதுனால நீங்க ஆசீர்வதிக்கல. நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கும்பொழுது என்னை தேடி வந்தது கிருபை ஆண்டவரே. 38 வருஷமாய் படுக்கையில் கடந்த மனுஷனை இறக்கி விடுறதுக்கு எந்த நியாயப்பிரமாணம் முன் வரல, எந்த மனுஷனும் முன் வரல. அவனை தீட்டுன்னு ஒதுக்கிட்டு போனவங்க தான் அநேகர் ஆண்டவரே. ஆனால் கிருபை என்னை தேடி வந்து என்னை தூக்கி எடுத்ததப்பா. அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. என்னை தூக்கி எடுத்த அந்த கிருபைக்கு நன்றி அப்பா. என் பாவத்தை எல்லாம் நீக்கின கழுவின கிருபைக்கு நன்றி அப்பா. என்னை உயர்த்தி வைத்திருக்கிற கிருபைக்கு நன்றி அப்பா. என்னை ஆசீர்வதித்திருக்க கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும், உங்களை தேற்றட்டும், உங்களை உதவி செய்யட்டும், உங்களை ஆசீர்வதிக்கும்படி அந்த கிருபைக்குள்ள நம்ம அர்ப்பணிக்கலாம். எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிற நல்ல பிதாவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன், ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்தியத்தை விட்டு விலகாமல் சத்தியத்தில் நிலைத்திருக்க, சத்தியத்திற்காய் வாழ